கரூர் அருகே அரசு பள்ளியில் அளிக்கப்படும் திறன் வளர்ப்பு பயிற்சியின் மூலம் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பொருட்களை கொண்டு கைவினைப் பொருட்களை மாணவர்கள் ஆர்வமுடன் தயாரித்து அசத்துகிறார்கள். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூர் மாவட்டம் வெள்ளியணையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் மாணவர்கள் தனித்திறன் வளர்ப்புக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக தையல் பயிற்சி ஆசிரியை மாரியம்மாள், ஓவிய ஆசிரியை பானுமதி ஆகியோரது முன்னெடுப்பில் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய பொருட்களை கொண்டு கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியை மாணவர்களுக்கு அளிக்கின்றனர். ஆர்வமுடன் இப்பயிற்சிகளை பெற்ற மாணவர்கள் குளிர்பானங்களை அருந்த பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள், வண்ண ரிப்பன்களை கொண்டு பொக்கே, பிளாஸ்டிக் வயர்களில் பூஜை கூடைகள், பஞ்சு பொம்மைகள் போன்ற கைவினைப் பொருட்களை செய்து அசத்துகின்றனர். பானைகள் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம். பானையில் ஓவியம் வரைதல் பண்ணலாம். வேஸ்டான துணி வச்சு ஆடைகள் செய்யலாம். இந்த மாதிரி தையல்லாம் போடலாம். உதாரணத்துக்கு இப்போ தலைவர் படம் கூட வரையலாம். இப்போ வள்ளுவர், காமராஜர், எம்ஜிஆர் அந்த மாதிரி கூட நம்ம வரையலாம். இப்போ ஒட்டகம் இந்த கூடை போடுற வயர்லேயே நம்ம ஒட்டகம் கூட செய்யலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் ஆசிரியர்கள் தான். அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதற்கு ஊக்குவித்தது எங்கள் தமிழக அரசு. அதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பூஜை கூடை, கொட்டான் அந்த மட்டும் நிறையா பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருள்கள் சொல்லித்தராங்க. உதாரணமாக ரீசைக்கிள் பண்ணுறது நிறைய சொல்லித்தராங்க. தொட்டாங்குச்சியிலிருந்து நமக்காக பென்சில் வைக்கிறதுக்குலாம் நிறைய சொல்லித்தராங்க. அப்புறம் சாக்ஸ் மூலயமா பேண்ட் செய்யலாம். அந்த மட்டும் நிறைய உதாரணமாக ரீசைக்கிளே சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பீரியட்னா நாங்கள் பண்ணோன்னா தையல் சொல்லி தருவாங்க. துணிகளில் எம்ப்ராய்டரி, காலண்டர் அட்டைகளில் கிளாஸ் பெயிண்டிங், தலைவர்களின் வண்ண படங்கள் வரைதல் போன்றவற்றிலும் மாணவர்கள் ஆர்வமுடன் ஈடுபடுகின்றனர். பொதுவாக கைவினைப் பொருட்கள் தயாரிப்பில் மாணவிகளே அதிக ஆர்வம் காட்டும் நிலையில் தங்கள் பள்ளியில் மாணவர்கள் போட்டி போட்டு கலைப்பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபடுவதாக வெள்ளியணை அரசு பள்ளி ஆசிரியர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். நாங்கள் வாரத்தில் 3 அரை நாட்கள் மட்டும் வர்றதுனால பசங்களுக்கு அந்த வகுப்பில் மட்டும் நாங்கள் கூடை பின்னுதல், ஓவியம் வரைதல், வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த காலண்டர் அட்டை, உடஞ்ச வளையல்கள் இதெல்லாம் வச்சு நாங்கள் பசங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய கலைப்பொருட்களை சொல்லிக் கொடுக்குறோம். இணையதளம், செல்போனில் மூழ்கி நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்து மாணவர்கள் கவனத்தை கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு மீது செலுத்த செய்து திறன் வளர்ப்பு பயிற்சி அளிப்பது பெற்றோர், பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.